ஹாய் காய்ஸ். ஓகே, நாம் இன்றைக்கி சோலோ லெவலிங் மாகாவை பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அதாவது அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில சோலோ லெவலிங் பற்றின டீட்டெயில்ஸை சொல்கிறேன். சோலோ லெவலிங் அனிமையை சீசன் 1 இந்த முடிஞ்சு ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க மாகாவில் 45 சாப்டர்ஸை 12 எபிசோட்ஸை அனிமையில் கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 45 சாப்டர்ஸையும் நாம் இதில் பார்க்க போகிறல. அதுக்கு அடுத்து நடக்க போகிற ஸ்டோரியை தான் நாம் கண்டினியூ பண்ண போகிறோம். இது சாப்டர் 46, அதாவது சாப்டர் 46 சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு 100 லைக்ஸ் வரும்னா நான் நெக்ஸ்ட் ஒரு 5 சாப்டர்ஸை ஒரு வீடியோவில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு லாங் வீடியோ செய்ய பார்க்கேன். ஸோ அப்படி பண்ணோம்னா நம்ம அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே சோலோ லெவலிங் மாகா ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். என்ன அப்படி பண்ணணும்னா இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் 100 லைக்ஸாக வரணும். அப்படி வரலைன்னா கொஞ்சம் அது லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சோலோ லெவலிங் மாகா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது 46 சாப்டர். ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ் அனிமையில் வந்தது. அதுக்கு அடுத்த நடக்க போகிறது தான் பார்க்க போகிறோம். ஓரப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்லோரையும் மன்னிச்சிக்கோங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் இந்த மாக்வா பிரேக் டவுன் பேனல்ஸ் எல்லாம் வச்சு பண்ணான்னு இருந்தேன். பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் காரணமாக ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற கட்டாயத்துக்குள்ளாகி விட்டேன். ஸோ இதை மட்டும் என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க. என்ன எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் பாட்காஸ்ட் மாதிரி கேட்டுக்கிட்டு போங்க. என் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணுறது பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை தரும்னு நம்புகிறேன். ஓகே, இந்த ஸ்டோரி சோலோ லெவலிங் ஃபைனல் எபிசோடுலேருந்து ஹிக்கப் ஆகுது. ஸோ நம்ம சங்ஜின் அந்த டஞ்சனை கிளியர் பண்ணதால் அவர் அந்த டஞ்சன்லேருந்து வெளியே வராரு. ஸோ வெளியே வந்தோடனே அடுத்த பேனலில் என்னத்தை காட்டுறாங்கன்னா சங்ஜினு ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஒரு கால் வருது. யாருன்னா கால் பண்ணுறது? அவரோட சிஸ்டர் கால் பண்ணி சொல்கிறாங்க, என்ன இன்னும் நீ தூங்கலையா, அதை தூக்கப்பட்டு எழும்பலையா, என்ன ஸ்கூலுக்கு நீங்கள் வர சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா, அப்படி இப்படின்னு அவள் லிட்ரலி காண்டாகிறாவு. ஸோ நம்ம சங்ஜின்வு இப்போ ஒரு லேட் ஆகலை, நான் இந்த வந்துடுறேன்னு சொல்லி தட்டால் போட்டாருன்னு அவர் எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகலுமோ அவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிறாரு. என்ன அப்போ தான் அவனை ரியலைஸ் பண்ணுறாரு, நான் நம்மளோட சிஸ்டரோட டீச்சர்லாம் பார்க்கணும். ஸோ இப்படியே போனால் சரி வராது, கொஞ்சம் காஸ்டியூம் என்ன கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகணுமென்றதுக்காக தன்னுடைய பேங்க்குக்கு போய் டெபிட் கார்டு எடுக்கிறதுக்கு பேங்க்கு போகிறாரு. அங்கே அவர் பேங்க்குக்கு போனால் அவரோட பேங்க் புக்கை கொடுக்க அந்த எம்ப்ளாயி பார்த்து ஷாக் ஆகிறார். ஏன்னா அவரோட பேங்க்கில் 1.4 பில்லியன் பணம் இருக்குது. ஸோ இதை பார்த்தவருக்கு இவ்வளோ சின்ன வயசுலேயே அவனுக்கு அவ்வளோ பணமானு ஷாக் ஆகும். உடனே அவன் என்ன கேட்க அவனை சங்ஜினுக்கிட்ட, நீங்கள் என்ன வேலை பார்க்கணுங்க? அவர் ரிப்ளை பண்ணுறாரு, ஐ எம் ஹண்டர்னு. இதை கேட்ட உடனே அவன் மைண்டில் நினைக்க என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பணம் உழைக்காரன்னு இவர் ரொம்ப ஹை லெவல் கண்டராக தான் இருக்கணும்னு. பட் நம்ம சங்ஜினு ஈரான் கண்டர், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம சங்ஜினு மைண்டில் இருக்காது, இது ஜின்ஹோவோட போக்கில் ரைடு போக்கில் கிடைச்ச பணம். ஸோ அப்படி இப்படி அவர் அங்கே பேங்க்லேருந்து பணத்தெல்லாம் அந்த வேலையை முடிச்சுட்டு நம்மளோட அவரோட சிஸ்டரோட ஸ்கூலுக்கு போகிறாரு. பார்த்தா நம்ம ஜீனாக்கு அவர் ஜின்னுவை பார்த்து ஷாக். ஏன்னா ஜின்னு போன காஸ்ட்யூம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஜீனாவை கேட்டுட்டு நீ என்னாச்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு கேட்க, அதுக்கு ஜீனா அப்படி என்ன வித்தியாசமாக இருக்குன்னு கேட்க, ஸோ அப்படி அவங்களுடைய அந்த உரையாடல்ன்றது அப்படி அந்த அண்ணா தங்கச்சி பாசம் என்ற மாதிரி அப்படியே போகுது. ஏன் நம்ம ஜின்னு கிளாஸ் ரூம்லேன்றாங்க, அதால் இருக்கக்கூடிய எல்லாரும் நிறைய கேர்ள்ஸ் நம்ம ஜின்னு சைட் அடிக்காங்கோ. நிறைய பேர் யார் இது ரொம்ப இதான பில்டிங், அதாவது ஒடி பில்டான உடம்பாச்சு, ரொம்ப அவசியங்க இருக்குது, 6 5 வச்சு சிங்கண்டா, ஐயோ இவரோட பேசணுமே, ஹாய் ஹலோ அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே லிட்ரலி நம்ம சங்ஜின்னுவை சைட் அடிக்காங்க. இதை பார்த்த ஜீனா நம்ம சங்ஜின்னுவை கலாய்க்க அவங்களுக்குள்ளே அந்த அண்ணன் தங்கச்சியோட பாண்டிங்கை அதில் அமிஷிங்காக காட்டுறாங்க. நம்ம சங்ஜின்னு இதை கடந்து, அதாவது இப்போ சொல்லப்போனால் சங்ஜின்னு எல்லாம் சைட் அடிக்கிற அளவுக்கு சங்ஜின்னு அவ்வளோ அமிஷிங் கேன்சமாக மாறிட்டார். என்ன பண்ணுறது? ஓகே, நெக்ஸ்ட்டு அவர் அவங்க கிளாஸ் டீச்சரை மீட் பண்ண போகிறாரு. நம்ம சங்ஜினுவும் டீச்சரை மீட் பண்ண போக கிளாஸ் டீச்சர் அவரை வெல்கம் பண்ணிக்கிட்டு, நீங்கள் என்ன வைக்க போகிறீங்கன்னு கேட்க அவர் சொல்கிறாரு, நான் ஹண்டர்னு. ஸோ அப்படியே அவங்க கான்வர்சேஷன் போய் திருக்கக்குள்ள
என்ன அந்த கிளாஸ் டீச்சர் கேட்காவோ உங்கள் தங்கச்சி வந்து ஒரு ஹண்டர் ஆகிற எபிலிட்டி கிடைச்சா நீங்கள் அவள் ஹண்டர் ஆக விடுவீங்களான்னு கேட்க நம்ம ஜின்னுவும் நோன்னு ரிப்ளை பண்ணுறாரு. அதுக்கு அந்த கிளாஸ் டீச்சர் நான் இதை எதிர்பார்த்தது தான், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதே வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காள்னா ரீசெண்டாக வந்து இந்த ஸ்கூல் லைஃப்பை விட்டு ஹண்டர் ஆகணுன்றதுக்காக போயிருக்கார் அன்னு இந்த டீச்சர் வந்து நம்ம சஞ்சினுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம சஞ்சினு என்ன சொல்கிறான்னா அவங்க வந்து என்ன லெவலில் இருக்கக்கூடிய அதை என்ன ரேங்க் ஹண்டர்னு கேட்கவும் ரொம்ப லோ லெவலான ஹண்டர் தானே சொல்ல நம்ம சஞ்சினுவும் அப்போ ரேங்காக தான் இருக்கணும், அவள் வந்து சாகக்கூடிய இப்போ சாகுவாளா இல்லை அப்புறமா சாகுவாளான்னு மைண்டுக்குள்ளே ஜோதிச்சிருக்கக்குள்ள அவங்க சொல்கிறாங்க என்ன கிளாஸ் டீச்சர் வந்து அவள் வந்து ஜீனாவோட ஃப்ரெண்டு தான். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கிளாஸ் டீச்சர் வந்து எனக்கு அவசியம் ஃபேவர் பண்ணல ஜின்னு, அது என்னன்னா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த ஹண்டர் அசோசியேஷன் பற்றி அதை ஹண்டர் வேலை எவ்வளோ ஹார்டுன்னு கொஞ்சம் அதை பற்றி அந்த ஸ்கூல் லைஃப்பை பற்றி கொஞ்சம் சொல்லி அவங்களுக்கு விளங்க வைக்கலுமான்னு ஹெல்ப் கேட்க நம்ம ஜின்னுவும் அவள் பேர் என்னென்னு கேட்க வந்து அவள் வந்து ஜீனாவோட ஃப்ரெண்டு, அவளோட பேர் வந்து ஹேண்ட்ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இவர் நம்ம ஜின்னு வந்து மிஸ் அந்த நேமை வந்து இன்னொருக்கா சொல்ல முடியுமா, அவன் வந்து ஹேண்ட்ஸ்ட்ராங், உங்களுக்கு அவளை பற்றி அதாவது ஹேண்ட்ஸ்ட்ராங் உங்களுக்கு அவளோட நேரத்தோடைய அதை ஏற்கனவே தெரியுமான்னு கேட்க அடுத்த பேனலில் வந்து நம்ம ஹீரோவான சங்ஜின்வு என்னதான் இருந்தாலும் கொரியா ரொம்ப சின்ன நாடாச்சேன்னு கலாச்ச மாதிரியே அந்த ஹேண்ட்ஸ்ட்ராங்கை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த ஹேண்ட்ஸ்ட்ராங் யாருன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த ஜின்ஹோட ஹைட்டுக்கு போக்குள்ள ஒரு பொண்ணு கூடி போட்டுக்கிட்டே வந்துருப்பா பாருங்கள், அந்த பொண்ணு தான் அது. ஸோ நம்ம தலைவனை மீட் பண்ணிக்கிட்டே நான் நினச்ச மாதிரியே அது நீ தான்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணும் மிஸ்டர் இது நீயா அப்படின்னு ஷாக் ஆகியிருக்காங்க. இந்த ஷாக்கோடையே இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த சாப்டர் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டராக இல்லைனாலும் ஒரு வந்து ஒரு சோலோலைன் ஃபேன் அவனுக்கு எனக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அப்படி ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் மறக்காமல் சொல்லிவிடுங்க, நான் அதை வந்து சரி செய்ய பார்க்க. இன்னொரு எபிசோட் வீடியோவை முடிச்சிக்கலாமே. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 லைக்ஸ் வந்தால் மாத்திரமே நான் வந்து நெக்ஸ்ட்டு சாப்டர்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் இல்லையான்னு கண்டினியூ பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சாப்டர்ஸ் வந்து இதுக்கு 100 லைக்ஸ் வரும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 சாப்டர்ஸை வந்து ஒரு வீடியோவிலே கனெக்ட் பண்ணி ஒரு லாங் வீடியோவாக நான் மேக் பண்ண பார்ப்பேன். அப்படின்னா தான் நம்ம சீக்கிரமாக வந்து 200 சாப்டர்ஸையும் கவர் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோ கொஞ்சம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கலப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டேக் கேர் கைஸ், கரெக்டாக.